நெய்வேலி NLC நிறுவன விரிவாக்கத்திற்கு நிலம் கொடுத்தவர்களுக்கு அந்நிறுவனம் தற்போது வரை வேலை வழங்காமல் இழுத்தடிப்பு செய்து வருவதாக நிலம் வழங்கியவர்கள் இன்றளவும் போராட்டத்தில் ஈடுபடுவதை காண முடிகிறது. அந்த வகையில் புவனகிரியை அடுத்த மும்முடிச்சோழகன் கிராமத்தைச் சேர்ந்த ராமச்சந்திரன் என்பவர் கடந்த 2007ஆம் ஆண்டு நெய்வேலி NLC நிறுவனம் சுரங்கம் 2 விரிவாக்க பணிக்காக தனது நிலத்தை கொடுத்துள்ளார். நிலத்தை கொடுத்துவிட்டு NLC நிறுவனம் வேலை வழங்கும் என கால் கடுக்க காத்திருந்தவருக்கு காலங்கள் உருண்டு போனதுதான் மிச்சம். ஒரு கட்டத்தில் விரக்தியடைந்த ராமச்சந்திரன் வேறு வழியின்றி NLC சுரங்கத்தில் உள்ள தனியார் ஒப்பந்ததாரரிடம் 5 லட்சம் ரூபாய் லஞ்சமாக கொடுத்து சுரங்கம் 2இல் ஒப்பந்த அடிப்படையில் கூலி தொழிலாளியாக பணிக்கு சேர்ந்ததாக கூறப்படுகிறது. டீச்சர் ட்ரைனிங் முடித்திருக்கும் ராமச்சந்திரனுக்கு கல்வி தகுதி அடிப்படையில் பணி வழங்காமல் தனியார் ஒப்பந்ததாரர் கேபிள் ஆபரேட்டர் வேலை கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. ராமச்சந்திரனுக்கு அனிதா என்ற மனைவியும் 4 மற்றும் 1.5 வயதில் 2 குழந்தைகள் உள்ள நிலையில் வழக்கம் போல் பணிக்கு சென்றவர் சுரங்கம் 2இல் உள்ள தொழிற்சாலையில் மேல்தளத்தில் பணியில் இருந்தபோது எதிர்பாராத விதமாக மேலே இருந்து தவறி கீழே விழுந்ததில் தலை சிதறி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சக தொழிலாளர்கள் அளித்த தகவலின் பேரில் அங்கு வந்த NLC நிறுவன அதிகாரிகள் ராமச்சந்திரனின் உடலை கைப்பற்றி நெய்வேலி NLC பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். தகவல் அறிந்து மருத்துவமனை வந்த ராமச்சந்திரன் மனைவி மற்றும் குடும்பத்தினர் உறவினர்கள் மார்பிலும் தலையிலும் அடித்து கொண்டு கதறியது காண்போரை நெஞ்சை கனக்கச் செய்தது. அப்போது அங்கு வந்த புவனகிரி சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன் காலில் விழுந்து கதறிய ராமச்சந்திரன் தந்தைக்கு எப்படி ஆறுதல் கூறுவது என தெரியாமல் தவிப்புடன் கலங்கி நின்றார். மகனின் இழப்பை தாங்கிக் கொள்ள முடியாமல் தந்தை அங்கிருந்த பெஞ்சில் படுத்துக் கொண்டு அழுதது காண்போரின் கண்களை குளமாக்கியது. NLC நிறுவன அதிகாரிகளிடம் விபத்திற்கான காரணம் குறித்து கேட்டறிந்த MLA அருண்மொழி தேவன் தொடர்ந்து NLC நிறுவனத்தில் உயிரிழப்பு தொடர்கதையாகி வருவதாகவும் நிறுவனம் இதனை கவனத்தில் கொள்ளாமல் பணிகளை மேற்கொள்வதாக குற்றம் சாட்டினார். கடந்த 2 ஆண்டுகளில் 10க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்துள்ளதால் NLC நிறுவனம் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். NLC நிறுவனத்தை பொறுத்தளவில் இந்த நிகழ்வு என்பது தொடர் நிகழ்வாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த 2 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 10-15க்கும் மேற்பட்ட குறிப்பாக நிலம் கொடுத்த தங்களுடைய நிலத்தை NLC நிறுவனத்துக்கு கொடுத்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தங்களுடைய உயிரை விபத்தில் இழந்திருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து NLC நிறுவன உயர் அதிகாரிகள் தலைமையில் நடைபெற்ற சுமூக பேச்சுவார்த்தையில் சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன் மற்றும் ராமச்சந்திரன் குடும்பத்தினர் கலந்து கொண்டனர். அதில் உயிரிழந்த ராமச்சந்திரனின் குடும்பத்தினருக்கு 30 லட்சம் ரூபாயும் அவரது மனைவிக்கு தகுதி அடிப்படையில் நிரந்தர வேலையும் வழங்கப்படும் என NLC நிறுவன உயர் அதிகாரிகள் உறுதியளித்தனர். அப்போது ஒப்பந்ததாரரிடம் கொடுத்த 5 லட்சம் ரூபாய் பணத்தை ஒப்பந்ததாரரிடம் பேசி மீண்டும் அவரது குடும்பத்தினருக்கு வழங்க வழிவகை செய்ய வேண்டும் என அருண்மொழி தேவன் NLC உயர் அதிகாரிகளிடம் வேண்டுகோள் விடுத்தார். NLC நிறுவனத்தில் சுரங்க தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ள நிலையில் உரிய பாதுகாப்பு உபகரணங்களை வழங்கி பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதே அனைவரது கோரிக்கையாக உள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.